வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த ட்ராவல் பெஸ்டீஸ். ஸோ பெஸ்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் 31. ஸோ இன்னும் டைம் இருக்குது, 1 மணி ஆக. சாரி, நியூ இயர் பிறக்க. நியூ இயர் எதுவுமா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரிக்கு போயிட்டு இந்த புதுசாக ஓப்பன் பண்ணி வச்சாங்களே இந்த கண்ணாடி பிரிட்ஜு, அப்புறம் இந்த சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பெஷலான டேவாக இருக்கணும் இந்த வருஷம் 2025. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னியை ஒரு பயங்கரமாக வருஷத்தில் மொதல் நாள் ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கணுன்றதுக்காக கன்னியாகுமரி போக போகிறோம். அதே மாதிரி அந்த பிரிட்ஜு இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் எல்லாம் ஓப்பன் பண்ணிச்சாங்களா, அதை பார்க்குறதுக்காக போகிறோம். வாங்க போவோம். ஸோ மதுரையிலேருந்து நம்ம பசங்க எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 11:40 சம்திங் எப்போயோ ட்ரெயின் வருது. சாத்தூரில் இருக்கேன் நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆகுதுங்க. 12:45 ட்ரெயின் வரப்போகுது. ஸோ நான் ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டேன். இருங்க, நான் கீழே போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்கிறேன். வாங்க போவோம் கீழே. 1679 மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் via திருநெல்வேலி நாகர்கோயில் will arrive shortly on platform number 3. பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் தான் நாங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 3வது பிளாட்ஃபாரத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் வருது அப்படின்னு இருக்காங்க. பசங்க எல்லாமே மதுரையில் ட்ரெயின் ஏறிட்டாங்க. அப்போதே திருமங்கலத்துலேருந்து வந்துட்டுருக்குன்ட்டாங்க. இப்போ அலௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ட்ரெயினில் போயிட்டு நான் வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். சார்ஜ் வேறு இல்லைங்க, ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி கூட்டம் கம்மி தான். பசங்க அங்கேருந்து வர்றாங்களே, அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் விருதுநகரில் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கேன். பாருங்கள், அங்கங்கே அப்படியே பட்டாசு போட்டு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12:24 ஆகுதுங்க. ஸோ இப்போ நம்ம 2025க்கு வந்துட்டோம். இந்த நாளும் இந்த வருஷம்னாலும் நல்லபடியாக அமையட்டுங்க. இன்னும் ட்ரெயின் வரல. பெஸ்டீஸ் ட்ரெயின் வந்துருச்சு. அப்படியே நம்ம பசங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிக்கணும். இப்போ அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. பெஸ்டீஸ் நாங்கள் அங்கே நின்னோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆயிடுச்சு அட்ரஸ் ஸ்டேஷனு. ஓடிக்கிட்டு இருக்கேன். பசங்களை காணோம், எங்கே இருக்காங்க தெரியல. எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. பெஸ்டீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினை மாற்றி ஏறிட்டோம். நம்ம பசங்க வந்துட்டு இருக்க ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடி வந்திருக்க ட்ரெயின் ஏறிட்டேன். அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி எதுலேயுமே நிற்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது திருநெல்வேலி போய் தான் நான் மாறணும் அந்த ட்ரெயினுக்கு. அந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் ஒரு 20 நிமிஷம் கேப்புங்க. அந்த செகண்டில் நம்ம ஏறி அந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் என்னன்னா பசங்களை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அதான் ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த ட்ரெயின் இப்போ தான் விருதுநகர்லேருந்து கிளம்புது அப்படின்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விருதுநகர் இது திருநெல்வேலியில் போய் மாறிக்கலாம். ஸோ டேவோட ஆரம்பமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. வாங்க திருநெல்வேலியில் போய் பசங்களை மீட் பண்ணிக்கிறோம். அப்படியே அந்த ட்ரெயினில் நம்ம ஜாயின் ஆகிக்கிறோம். பெஸ்டீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வந்துருச்சு இந்த ட்ரெயின். பெஸ்டீஸ் இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2:20க்கு இங்கே காமிக்குது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி எத்தனை 2:53 ஆகுது. இன்னும் 1:53 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரெயின் வந்துடுங்க. கண்ணெல்லாம் எரியுது. அந்த ட்ரெயினில் இருந்தோம்னா நம்ம பசங்க இருந்துருப்பாங்க. கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கியிருக்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. கண்ணெல்லாம் எரியுதுங்க. அப்படியே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து மாறி ஏறிட்டாங்க. ஸோ நம்மளும் மாறி ஏறிட்டோமா சாத்தூர்லேருந்து. நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதே பிளாட்ஃபாரத்தில் தாங்க அந்த ட்ரெயின் வருது. இன்னும் 20 நிமிஷத்துக்கிட்டே இருக்குல்ல. அதனால் அந்த ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களை எல்லாம் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சார்ஜ் போட வேண்டியதுக்கு பவர் பேங்க்கும் ஃபோனுக்கும் போட்டுட்டு காலையில் சந்திப்போம்.
இந்த ட்ரெயின் அப்படியே கிளம்பிடுச்சு. அதே மாதிரி வரும்போது பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸில் வரும்போது ஒரு சண்டை. என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவகாசியில் வந்து 11 மணிக்கு பஸ் ஏறினேன். டிக்கெட்டுக்கு சில்லறை எடுக்கிறதுக்கு பேக்கை நோண்டிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக கொடு அப்படின்னாரு. இருங்கங்க சில்லறை எடுத்துக்கிறேன், இல்லைனா 500 இருக்குது அப்படின்னேன். கொடுக்குறியா பஸ் விட்டு இறங்குறியா அப்படின்னும் எனக்கு கோவம் ஆயிடுச்சு. அப்புறம் சண்டை போட்டுட்டு அவர் வந்து அங்கேருந்து இறங்கி வந்து 11:30 கிட்ட வந்துருச்சு. சாத்தூர்லேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தானே நடந்து வந்து டிக்கெட் எடுக்க போனேன். டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ கேட்டதுக்கு ஓகே எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டேன். எதுவுமே சொல்லலை. எந்த பிளாட்ஃபார்ம் கேட்டதுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னாரு. சரி ரைட்டு, நம்மளுக்கு எந்த ட்ராவலுமே இந்த மாதிரி இருந்ததில்லை. சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே வந்துட்டேன் மிஸ்டீஸ். அப்புறமா வந்ததுக்கப்புறமா தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இங்கே ட்ரெயின் அவங்க பசங்க முதல்ல ஃபோன் பண்ணாங்க, விருதுநகர்லேருந்து வந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. வந்துட்டுருக்கோன்னே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ட்ரெயின் வந்துச்சா, இதில் முதல் நேரம் இதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இப்போ தான் விருதுநகர்லேருந்து கிளம்புது, நீ எந்த ட்ரெயினில் ஏறின அப்படின்ட்டாங்க. கடைசி நான் ஏறினது வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸ்ஸு. ஆனால் நான் ஏற வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ், அதில் ஏற வேண்டியது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோயில்பட்டி இந்த மாதிரி ஸ்டாப்லலாம் நிற்காது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப்பில் நிற்கிது. இது நிற்கிற ஸ்டாப்பில் அது நிற்க மாட்டேங்குது, அது நிற்கிற ஸ்டாப்பில் இது நிற்க மாட்டேங்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் நிற்கிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இப்போ வந்து இறங்கியாச்சு. அந்த ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம பசங்க வந்துட்டுருக்க ட்ரெயினுக்காண்டி. அந்த ட்ரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அது போகுதான். ஸோ வரட்டும், அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. மணி ஹாப்பி நியூ இயர். எப்பா நீங்களா ஒய்யாம ஃபோன் பண்ணிட்டு அடிக்கிறீங்களாப்பா. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை தான் நம்ம மிஸ் பண்ணோம். ட்ரெயினை பிடிச்சாச்சு. நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் சொல்லி. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஐயோ ஃபோன் போட்டு என்ன அடிச்சாங்க. வெஸ்டீஸ் வந்து மணி 4:32 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஜங்ஷன் வந்துட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிலைக்கு தான் போய்கிட்டுருக்கோம். பாதை தெரியல, அதுக்கேற்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். வெஸ்டீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இப்படி அப்படியே ரைட்டில் ஒரு பாதை மாதிரி கட்டாது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை வழி போகுதுங்க. இதுலேருந்து எங்கிட்டுன்னு தெரியலையே, நிறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீட்டாக தான் இருக்குமோ கேட்டுட்டா போலீஸ்கிட்ட. இந்த சைடா மணி பெஸ்டீஸ். ஸோ இந்த சன்ரைஸ் இவங்கெல்லாம் பார்க்கணுன்னா அந்த ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ இந்த ஃபெஸ்டிவல்லாம் இன்றைக்கி நடந்துச்சுல ஊடால, இந்த வள்ளுவரும் போட்டு வெள்ளி விழான்னு போட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல. ஸோ அதுக்கு போகிற பாதை அந்த ரவுண்டான மாதிரி இருக்கும். ஆனால் நேராக எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இதில் போக சொல்லியிருக்காங்க சன்ரைஸுக்கு. வாங்க போய் பார்ப்போம். இதுதான் நினைக்கிறேன். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். போட்டிருக்கு. ஸோ அந்த இதுலேருந்து நேரம் இறங்கி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்குள்ள ஒரு ஆர்ச்சி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல் போக்குவரத்து கழகம்னு போட்டு போர்டுலாம் போட்டிருக்குங்க. ஸோ இதில் தான் இறங்கி போயிட்டுருக்காங்க எல்லாருமே சன்ரைஸ் பார்க்குறதுக்குன்னு நினைக்கேன். தெரியல பெஸ்டிஸ். இந்த இங்கேயும் பாருங்கள், பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி படகுத்துறை கன்னியாகுமரின்னு போட்டிருக்கு. இந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ வாங்க, பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க, முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆமாங்க, கடலுங்க, இது கடல். போட் சவாரி எங்கவா கடல். அந்த இருக்கு பாரு அந்த பிரிட்ஜு, இதாங்க அந்த பிரிட்ஜு. ஸோ நம்ம அங்கே போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கான இடம்னு நினைக்கிறேன்.
பெஸ்டீஸ் எங்கே பாருங்க, அதாங்க திருவள்ளுவர் சிலை. ஸோ அப்போ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது வந்து அது அந்த இருக்குல்ல அது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நியூ இயருக்கு பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக டான்ஸ். இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது பெஸ்டீஸ். கண்டிப்பாக நம்ம அங்கே போகிறோம். அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் லைட்டு கீட்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் பார்க்கக்கூடிய இடம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாரும். வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். அண்ணே அது எத்தனை மணிக்குண்ணே அலோவ் பண்ணுவாங்க? காலையில் 8 மணிக்கு. அதுக்கு எதுவும் டோக்கன் எதுவும் இருக்கா? எவ்வளோ? 105 ரூபா. 105 ரூபா. அவங்களே போட்டில் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்களா? அந்த கண்ணாடி பிரிட்ஜுக்கு எதுக்கும் பேமெண்ட் போட்டிருக்காங்களா என்ன? போட்டுருப்பாங்களா இருக்கு, அது தெரில உங்களுக்கு. சரி சரி. கூட்டம் எப்படின்னு இருக்கு? திறந்து வச்சிருக்கு. நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்களோ? கூட்டம் எப்படின்னு இருக்கும்? நல்லா இருக்கும். அதான் இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. எத்தனை வருஷமாக விற்கிறீங்க இந்த இதெல்லாம்? இது நாங்கள் சின்ன பிள்ளைலேயே தூக்குறோம். சரி 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 ஓகேங்க. பெஸ்டீஸ் இப்போ அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு காலையில் அலோவ் பண்ணுவாங்களாம் அங்கே பாலத்துக்கு. ஸோ இதுதான் அந்த சன்ரைஸ் பார்க்கக்கூடிய இடம். இங்கே பாருங்கள், அலையை பாருங்கள், பயங்கரமாக தெரிச்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே ஒரு லைட் செட்டப்லாம் போட்டிருக்கு, அது என்னதுன்னு தெரில. அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்களேன். பாருங்கள், நம்ம கூட வந்த பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க என் பசங்க. ஸோ அதனால் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி ஆமாம் ஷோரூம்ட்டு. ஆனால் அதுதான் விவேகானந்தர் மண்டபம். அங்கே பாருங்கள், இது விவேகானந்தர் மண்டபம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை. இதுக்கு நடுவில் தான் அந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் பயங்கரமாக தெரிக்குதுங்க. அடிக்க போகுது. இந்த சைடு மிஸ் ஆயிடுச்சுங்க. அலை பயங்கரமாக வந்துட்டு இருக்கு பெஸ்டீஸ். தண்ணிக்குள்ளே எங்கிட்ட இறங்க விடுவாங்கன்னு தெரியல. இதில் ஏதோ தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்க விடுவாங்களாங்க. அங்கே ஒரு லைட் எரியுது. அங்கே என்ன இருக்குன்னு தெரிலங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. கேட்குதான்னு தெரில பெஸ்டீஸ். அங்கே ஒரு சர்ச் இருக்குது பாருங்க. அங்கேயும் போட் எல்லாமே நிற்கிது. இங்கே பாருங்கள், தண்ணி எங்கே வரைக்கும் தெரிக்குது. அவ்வளோ கீழே தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போட்ஸாக இருக்குது. பாருங்க, சர்ச் செம்மையாக இருக்குல்ல. நல்லா லைட்டு செட்டப் எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கு பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டு இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே இந்த இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்கங்க. நிறையா பேர் நடந்து போகிறாங்க. இவங்க பசங்க ஏதோ தூக்கம் வருதுன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூங்க சொல்லியாச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த போட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. நான் பேசுகிறது கேட்குதான் தெரியல. இந்த இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தாங்க லைவாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இதுதான் வந்து இந்த போட்டை வந்து முன்னாடி கொண்டு போய் இன்ஜினு, போட்டோட இன்ஜினு. இந்த ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா போர்வை வச்சு பொத்திருக்காங்க. இது மட்டும், இது ரெண்டு என்ன 2, இந்த அங்கேயும் 2 தாங்க, அதுவும் 2 தான். காற்றடிக்குது, எப்படி கேட்குதுன்னு தெரில பெஸ்டீஸ். நம்ம அந்த அங்கிட்டு தான் வந்து திருவள்ளுவர் சிலை அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அப்படியே இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து வந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம பின்னாடி பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க கொண்டு போகக்கூடிய போட்டு. ஒவ்வொரு போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. மீனை பிடிச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த லைட்டை போடுவாங்க. அதே மாதிரி இந்த சோலார் லைட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், கலர் கலராக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக போட்டு தான் பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. டிசைன் தான் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே ஷேப்பு தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் போட்டு, பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்குங்க. ஆனால் இந்த நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா நேரம் நடந்து போயிட்டுருக்காங்க. கூட்டம் போக போக பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குங்க. அந்த இருக்க பாருங்கள் திருவள்ளுவர் சார்.
இதுதான் திருவள்ளுவர் சிலை. இதை பாருங்க, இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் இது, அதான் திருவள்ளுவர் சிலைங்க. இங்கே பாருங்க, இந்த சர்ச்சை பார்த்துருப்பீங்க. அந்த சைட்லேருந்து தான் வந்தாங்க, அந்த சைட்லேருந்து தான் வந்தோம். இப்படி கூடி உள்ள கூடி வந்து இப்போ இங்கே வந்திருக்கு. இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் போகிறாங்க பாருங்கள். இப்போயே கூட்டம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களை சீக்கிரமாக எழுப்பி அங்கே கூட்டு போகிறதுக்காக பாருங்கள், அவங்களுக்கு குளிர்து அது தின்னுட்டு இருக்காங்க. இதில் தாங்க போகணும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போயே பயங்கர கூட்டமாக இருக்குது, இப்போயே பயங்கர கூட்டமாக இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க இங்கே. பெஸ்டீஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்க போகக்கூடிய, அதாவது சன்ரைஸ் வரும்ல அந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எத்தனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மணி 5ஆக இன்னும் 5 நிமிஷம், 6ஆக இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் இப்போயே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். இன்னும் இது வந்து மெயின், இதுதான் என்ட்ரன்ஸுங்க. ஸோ அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து இப்படி கூடி உள்ளே கூடி வந்து இப்படி வருது பாதை, சரிங்களா? இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. இப்போயே கூட்டம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பாதி பேர் பாதை தெரியாமல் அங்கிட்டலாம் நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த பதவியில தான் வந்தோம், சரிங்களா? நிறைய பேர் உள்ளக்கு இருக்காங்க பெஸ்டீஸ், நிறைய பேர் உள்ளே வேறு இருக்காங்க. எத்தனை மணிக்குன்னு தெரில, கரெக்டாக எத்தனை மணிக்கு சன்ரைஸ் ஆகுதுன்னு தெரில. இந்த ஆட்டோலாம் போகுதுங்க, உள்ளே ஆட்டோ போகும்னு நினைக்கேன், ஆட்டோவிலே கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கேங்க. நிற்கிதாண்ணா, வாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே எப்படி காலையில் சன்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு இதுக்கெலாம் போகலாம். அது 8 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க, பார்ப்போம். பெஸ்டீஸ் இங்கே ஒரு ஆட்டோக்காரன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்போம் எத்தனை மணிக்கு இங்கே சன்ரைஸ் ஆகுது. ஸோ அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தை கேட்டு பார்ப்போம். அண்ணே உங்கள் பேர் என்ன? எத்தனை மணிக்கு இங்கே சன்ரைஸ் ஆகும்? இந்த டைம் வந்து 6:20லேருந்து 6:30க்குள்ளே சன்ரைஸ் ஆகும். சவுண்டா மோஸ்ட்லி க்ளவுட்ஸ் இருக்கனால பார்க்குறது கஷ்டம். தெரிஞ்சுன்னா அதிசயம் தான். காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. எப்பயுமே இப்படி தான் அடிக்குமா? இல்லை, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அடுத்த மாதம் அப்போ ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி வருமா எது வருமா சன்ரைஸ்? சன்ரைஸ் அப்படின்னு இல்லை, டைமிங் மாறும். ஆனால் மேக்ஸிமம் 6:20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 6:20 தெரியும், 6:20 கிளைமேட்டை பொறுத்து. அப்போ ஆட்டோலே அங்கே கொண்டு போய் விடுவீங்களா? அந்த லாஸ்ட்டு இதோட எண்டு. சரி சரி சரி, ஓகே. பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த இது திருவள்ளுவர் சிலை, அந்த இது பிரிட்ஜுக்கு, அந்த கண்ணாடி பிரிட்ஜு. சன்ரைஸ் இப்போ தான் ஆகுது பாருங்க, பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்சம் பக்கத்தில் போவோம். காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. காற்று இங்கே பாருங்க, இப்போதாங்க ஆக ஆரம்பிச்சிருக்கு சன்ரைஸும். அங்கிட்டலாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் போக வேண்டியது இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்குது. டைம் லாக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது பெஸ்டி, காற்று தான் பயங்கரமாக இருக்கு. வாங்க உனக்கு கொஞ்சம் பக்கத்தில் போகலாம். பாருங்க இந்த கடல் தண்ணி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குது, சரி அந்த கார்னரு. ஸோ இங்கே தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, இந்த இதெல்லாம் இங்கே இருக்குங்க.
இங்கே பாருங்கள், இதில் தான் மக்கள்ஸ்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நானும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு டைம் லாக்ஸ் போட்டு பார்த்தேன், இன்னும் வெளியில் வரல. சூரியனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்குறதுக்காக. எவ்வளோ பேருன்னு பாருங்கள், நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் எப்போ வர்றாருன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எத்தனை ஆகுதுன்னா 6:14 ஆகுது. இப்படி ஒரு 6:20 மேலே தான் வரும்னு நினைக்கிறீங்க. செம்மையாக இருக்குது பெஸ்டீஸ், இங்கே பாருங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வரலங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:20 இருக்கும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. இங்கே வரைக்கும் சூரியன் எப்போ வருவீங்க? உங்களுக்காக இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. மணி 6:19 ஆகுது. வாங்க 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 வாங்க, வெல்கம் டு 2025 வந்துருச்சுங்க பெஸ்டீஸ். இங்கே பாருங்க, இப்போதான் வெளியில் வர்றாப்புல சூரியனு. ஒரு கோடு மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு கிராஷ். மணி இப்போதான் 6:26 ஆகுதுங்க. இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க. பாருங்க கூட்டத்தை பாருங்க. மணி 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் சண்டவே காணும். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க, எப்படி போகுதுன்னு பாருங்களேன். காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே போகிறதுக்கு அங்கே பாருங்க கூட்டம், பயங்கரமாக கூட்டம் இருக்கு. உன்னை அங்கே போய் க்யூவில் நிற்கணும்னு நினைக்கிறேன். போட்டு போவாங்க பாருங்க, இந்த சைடு இருக்காங்க மக்கள் எல்லாரும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் சூரியனே வரலங்க. இங்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் இங்கிட்டு மாறுது. எப்பதான் வரும்னு தெரியல. பெஸ்டீஸ், மணி 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் சன்ரைஸ் ஆகும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சன்ரைஸே வெளியில வரலங்க, எங்க போச்சுன்னே தெரியல. இங்கே போயிட்டு இங்க இருந்துச்சுங்க, அப்புறமேட்டு அப்படியே போய் அங்க போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் திருவள்ளுவர் சிலை. ஸோ அந்த பாலம் போட்டிருக்காங்களா, அந்த பாலம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. பாருங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நேரமா உட்காந்துட்டு அவங்க எதுவுமே வரலன்ட்டு கிளம்பிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த சைட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பெஸ்டீஸ். இதை பாருங்க, இதை பாக்குறத நம்ம அவ்வளோ நைட்ல கிளம்பி நிறைய குறையமா தூங்கிட்டு வந்தோம். ஆனா சன்ரைஸே பார்க்க முடியல பெஸ்டீஸ், கஷ்டமா இருக்கு. மணி 7:10 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 7:12 ஆச்சு, இன்னும் பார்க்க முடியல, எங்கிட்டு போச்சுன்னே தெரில. பாருங்க, அது மட்டும் இல்லாம அதோ தெரியுது பாருங்க அங்க கூட்டத்தை, அந்த கூட்டம் இருக்கா, அது வந்து பாத்தீங்கன்னா இங்க போறதுக்காக அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரும் போட்ல. அந்த சைட்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க சன்ரைஸ் பாக்குறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கன்னியாகுமரி வந்திருக்கோம். ட்ராவல் பெஸ்டி நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஒரு நாள் ஹாப்பி நியூ இயர், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.
நாங்கள் ஒரு நாள் இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாள் ஹாப்பி நியூ இயர். ஒரு நாள் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே வருஷம் எப்போ பொழியுமோ அந்த மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சந்தோஷம் பொழியணும். கடல்ல பொங்குற மாதிரி நாங்கள் வந்து எப்படி இருக்கோமோ சந்தோஷமா நீங்களும் அப்படியே இருக்கணும். எங்கள் நண்பர்கள், நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி தங்கைமார்கள் அனைவரும் சிரிப்பு தான் வந்துருச்சு. பெஸ்டீஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட வந்தோம் சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு. ஆனால் இப்போ மணி எத்தனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சுங்க. இன்னும் சன்ரைஸே ஆகலை. இங்கே பாருங்க, சூரியன் எங்கிட்டு போனாப்புலன்னே தெரியலங்க. அப்படியே ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க, ஏன் வரமாட்டுக்காருன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு நியூ இயர் வேற, 2025 ஒரு புது டே. ஸோ இந்த டேவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இயரை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக நைட்டு ட்ரெயின் ஏறி ஸோ இங்கே வந்தோம். ஆனால் சன்ரைஸை பார்க்க முடியல, கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அங்கே போய் நம்ம அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்க்க போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கிட்ட அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது பெஸ்டிஸ். இப்போயே பயங்கர கூட்டமாயிட்டாங்க அங்கேயும். எப்படி ஆனால் அதுக்கும் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன் பெஸ்டிஸ். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போட் இருக்குல்ல, ஸோ அது இருக்குது. அங்கேருந்து போட்டில் போய் இங்கே கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு ஊடால வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ பாறைகள் இருக்கிறதுனால அந்த கப்பல் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போக முடியாது போட்டு. ஸோ அதனால தான் அந்த பிரிட்ஜு மெயினாக கட்டியிருக்காங்கங்க. சரி பெஸ்டிஸ், காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு, அதுக்கு தான் இந்த மைக்கை போட்டேன். இல்லைன்னா நார்மலாக பேசினா வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்குதுங்க. சரி பெஸ்டிஸ், அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கனக்குள்ளே இருந்து வீடியோ நானும் டைம் லாக்ஸ்லாம் போட்டு பார்த்தேன், இன்னும் வேலைக்கு ஆகலை பெஸ்டிஸ். வீடியோலாம் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் நல்லா இல்லை. அப்புறமேட்டு நம்ம அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, கிளாஸ் பிரிட்ஜு, அங்கே போயிட்டு வீடியோ எடுப்போம். அங்கே செம்மையாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இந்த நேரத்தை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எப்படியும் பயங்கர கூட்டமாக தான் இருக்குங்க. எப்படியும் கூட்டமாக தான் இருக்கும். பாருங்க, நம்ம பசங்களாம் இங்கே இருக்காங்க. அங்கே பாருங்க, அந்த லாஸ்ட்ல இருந்து வந்தாங்க. எப்படி சந்தோஷமா இருக்கணுமா இந்த சைட்லாம் உங்களுக்கு காமிக்கல, இங்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. கடலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி போட்டிருக்காங்க பெஸ்டிஸ். பாருங்க, பாறை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. காற்றை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி அடிக்குதுன்னு. பெஸ்டிஸ் இப்ப பாருங்க, ஐயோ பங்கமா இருக்கு. சன்ரைஸ் ஆயிடுச்சு பாருங்க, வேற லெவலுங்க. இங்க பாருங்க, ஐயோ எப்படி இருக்குன்னு பாருங்க, பயங்கரமா இருக்குங்க. இதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு 2025 ஜனவரி 1. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சமாக இந்த பிரகாசம் மாதிரி இந்த இயர் ஃபுல்லாக 2025 பிரகாசமாக இருக்கணும்னு நினச்சி ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ, இதை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 7:57 ஆச்சுங்க. நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட வந்தாங்க. பயங்கரம் 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 சூப்பருங்க. இங்க பாருங்க, திருவள்ளுவர் சிலை. ஸோ இந்த சீனரியே பயங்கரமா இருக்கு பெஸ்டிஸ், வேற லெவல். பாருங்க, ஐயோ பயங்கரம் பெஸ்டிஸ். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வழி தான் நடந்து வந்தோம். ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வழி தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். காற்று பயங்கரமா அடிச்சுட்டு இருக்குங்க, காற்று பயங்கரமா அடிக்குது. ஃபுல்லா செல்ஃபி தான். சன்ரைஸ் ஆகுது பாருங்க. அங்க வரும்னு பார்த்தா இப்போ வரைக்கும் வரலங்க. காற்று பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு பெஸ்டிஸ். அங்க பாருங்க, திருவள்ளுவர் சிலை இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கதான் போகணும் அடுத்து. நல்லா இருக்குல்ல பெஸ்டிஸ்? இங்க பாருங்க, சங்குலாம் ஊத்திட்டு இருக்காங்க. பாருங்க, வண்டியில எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு இதெல்லாம்? 500 ரூபா. பெஸ்டிஸ், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது இப்படி தான் இருந்துச்சு போட் எல்லாமேவும். பாருங்க, அதே மாதிரி அந்த சைடு இருக்கா சில அந்த இருக்கு பாருங்க. ஓ, போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க பசங்களாம்.
பெஸ்டீஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்தோம் நம்ம அந்த இடத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுங்க, இங்கே தான் எல்லாருமே குளிக்கக்கூடிய இடம். ஸோ நிறைய பேர் குளிக்காமல் ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலி, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா பாருங்க. நல்லா இருக்கு பெஸ்டீஸ், நல்லா இருக்கு. ஏதோ பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. என்னமோ பண்ணிருக்காங்க, கிரியேட்டிவிட்டியை காமிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டு 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 இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆனா பெஸ்டீஸ், இந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா அலை பயங்கரமா வந்துட்டு இருக்குங்க. நம்ம திருச்செந்தூர் கடல் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெருசா தான் வருது. ஆனா பையங்க என்ன சொல்றாங்கன்னா அதுதான் அதிகமா வரும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க, பயங்கரமா வருது பெஸ்டீஸ். பாருங்க, வந்துட்டாரு வந்துட்டாரு. பயங்கரமா அலை வந்துட்டு இருக்கு பெஸ்டீஸ், பயங்கரம். பாருங்க பாருங்க பாருங்க, பயங்கரமா வந்துட்டு இருக்கு பெஸ்டீஸ். நல்லா இருக்கு, மண்ணுமே நல்லா இருக்கு. வந்துட்டு 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 பாருங்க, சூப்பர். ஒரு நார்மலா சின்னதா ஒரு பீச் மாதிரி இருக்குங்க. அங்க பாருங்க தண்ணி எப்படி அடிக்குதுன்னு, பயங்கரம். இங்க பாருங்க போட்லாம் எப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க, போட்லாம் எப்படி நிக்குதுன்னு பாருங்க நம்ம பின்னாடி. பாருங்க தண்ணி எங்க வரைக்கும், இங்க வரைக்கும் வருது பெஸ்டீஸ். நல்லா இருக்குல்ல போட் எல்லாமே. போட்டுக்குமே நம்பர் பிளேட்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, IND TN 14 MO 1601. இந்த வண்டிக்கு நம்பரு, இந்த வண்டிக்கு 2012, இந்த வண்டிக்கு 2741. நல்லா இருக்கு பெஸ்டீஸ். போட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வேற இருக்கு. நம்ம வண்டிக்கு நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி நம்பரும் இருக்கு. பாருங்க நிறைய பேர் இந்த ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க பெஸ்டீஸ். நியூ இயர் அதுமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ வந்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க. போட்டு தான் என்னமோ உருண்டு வருதுங்க, அந்த முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க, உள்ள போயிடுச்சு. என்னதுன்னு தெரியல, உள்ள போகுது. பாருங்க ஃபுல்லா போட்டு தான் பெஸ்ட், ஃபுல்லா போட்டு தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஏதாவது எழுதலாமா? இருங்க எஸ் போடுறேன். இது எப்ப அழிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அழிங்க 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 அழிங்க. ஐயோ அழிக்கலையே. இப்ப வர்றது அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழிங்க அழிங்க. ஐயோ இல்ல, சரிப்பா கன்ஃபார்ம் சொல்ல அழிச்சிருவாங்க பெஸ்டிஸ். அழிச்சிருங்க 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 அழிச்சிருங்க. பாதி தாங்க அழிச்சிருக்காங்க, இவங்களும் அழிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எஸ்ஸுக்கு வேல்யூ இருக்கு பெஸ்டிஸ். என்னோட ஹார்ட்டை பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இருங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கு. சரி பெஸ்டிஸ் வாங்க அப்படியே போவோம். அழிச்சிட்டாங்க 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 அழிச்சுட்டாங்க. ஏய் அழிச்சிட்டாங்க பெஸ்டிஸ். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ் போட்டதை வந்து கடல் அழிச்சிட்டாங்க. இது பாருங்க போட்டுலாம் செம்மையா இருக்குங்க பார்க்கவே. பசங்க உள்ள குளிச்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எவ்வளோ உட்காந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ எடுத்து பார்த்தேன். சும்மா இந்த இதில் எனக்குள்ள மண்ணில் வச்சு நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருக்குங்க. பாருங்க அதான் ஸ்டாச்சு எல்லாம். பெஸ்டீஸ் உங்களுக்கு இந்த போட்டு டூர் காமிக்கவே இல்லைல்ல, வாங்க போய் போட்டுக்குள்ளே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க இதுதான் போட்டு. இந்த போட்டிலலாம் பிரிட்ஜெலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த போட்டை பாருங்க, இதுக்குள்ளே என்னென்னமோ வச்சுருக்காங்க. தண்ணி மாதிரி வலை நினைக்கிறேன், வலை பெஸ்டீஸ். இந்த வலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அப்புறம் இந்த மீனை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு, சரிங்களா. ஸோ இந்த வண்டி சாரி இந்த போட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க 2442. இந்த போட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN 14 MO 2042. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு விட்டுறாங்க, அப்படியே சோலார் லைட்டு. இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்து மீனை பார்க்கறதுக்காக, மீனை கீழே தட்டி இந்த வலையெல்லாம் எடுப்பாங்களா அதுக்காக. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூச்சு. சூச்சு சூச்சு இப்போ தான் ஹாய் சொன்னாங்க. ஹாய் சொல்லுங்க சூச்சு. ஹாய் ஹாய் சூச்சு. சூச்சு நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்கல. அதனால் அவங்க என் கூட வந்து பார்த்தீங்கன்னா டூக்கா போட்டிருக்காங்க. இன்னும் சூச்சு டூக்கா தானே போட்டிருக்கீங்க? சரி பெஸ்டிஸ், இது நம்ம ஃபாலோவர்ஸ் தான். என்ன பேர்? மனோஜ்குமார். தம்பி இங்கே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம ஐடி தெரியுங்களா? ஐடி தெரியுங்களா? டிராவல் பெஸ்டி பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. பார்த்துருக்கேன், நான் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணிடுங்க. சரி பாய். அதே மாதிரி இதாங்க அந்த மோட்ரு, வண்டியோட இன்ஜின் மூடி வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் மூடலை பாருங்கள், காமிச்சிடுறேன் பாருங்க. இதையும் மூடி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் போட்டில் ஃபுல்லாக மூடி தான் வச்சுருக்காங்க. ஒரு சில போட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த விலகி இருக்குங்க. ஒரு போட்டுக்கு 2 இன்ஜின் இருக்குது. ஸோ அப்படின்னா தான் ஃபாஸ்ட்டாக போகும், அதுக்காக. சரிங்களா, இந்த இருக்குது பாருங்கள். இந்த போட்லலாம் 2 இருக்கா? அந்த எல்லா போட்லையுமே 2 இருக்குது பெஸ்டிஸ். இந்த அதில் மூடி வைக்கல. ஸோ இதையும் மூடி வைக்கலைங்க. ஸோ இந்த சின்ன ரெக்கை தான் இந்த போட்டவே இயக்குதுங்க, பார்த்துக்கோங்க பெஸ்டிஸ். இதுதான் போட்டு டூரு. இங்கேயே 2 இருக்கா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலைகள் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வலைங்க, இதெல்லாம் வலைகள். இங்கே பாருங்க பெஸ்டிஸ், பாப்பா ஹிந்தியில் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கு. பாப்பா என்னது இது ஹிந்தியில்? என்னது இது? பேரா? இப்படி பேரா? இப்படி 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 ஓடு 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 ஓடு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பேரை வந்து ஹிந்தியில் எழுதிக்கிட்டு இருக்கு, எழுதி விளையாடிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, விளையாட்டு ஜாமான்லாம் கொண்டு வந்துருக்கீங்க. இது யார் கட்டினது வீடு? நீயா கட்டின? ஆ, நீயா கட்டின? பேர் என்ன? நேம் 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 கரோ. ஆ, அன்சிகா பிஸ்கா. அன்சிகா. சரி சரி. பாப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிகாங்க. பாப்பா செம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பெஸ்டீஸ். ஸோ அப்படியே நாங்கள் இந்த பீச்சிலேருந்து கிளம்புறோம். டாட்டா பாய் பாய் பீச், பாய் பாய். இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, இந்த பீச்சோட பேர் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம பசங்க எல்லாமே போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அங்கே போகலாம் பெஸ்டீஸ். இப்போ தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் அந்த வள்ளுவர் சிலையாச்சு, அது திருவள்ளுவர் சிலைக்கு. ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டம் என்ன பெஸ்டீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ் பார்க்க போகக்கூடிய இடம். இது வழி இறங்கி வந்து காலையில் இப்படி உள்ளே போனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் கோயில் இருக்குல்ல, திருவள்ளுவரோட சிலை ஸ்டாச்சுவும் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை பார்க்க போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, மரங்களால் இந்த கரண்டி பேகு. பெஸ்டீஸ், இது ஒன்று வாங்கணுங்க நம்ம ஆட்டோக்கு. இங்க பாருங்க, தொப்பி கடையை பாருங்க. இங்க பாருங்க, குட்டி குட்டி சங்கெல்லாம் வச்சிருக்காங்க, கடல்ல இருந்து எடுத்து. இல்லை இல்லை, ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குங்க பாருங்க. ஃபுல்லாக சங்கு வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கு பெஸ்டீஸ். இங்கே பாருங்க,
ஃபுல்லாக சங்கு இருக்குல்ல, சங்குனாலே ஆன கண்ணாடிகள் தான். இங்கே பாருங்கள் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஐயோ சங்கு குமிச்சு வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்க, இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக சங்கு தான். எவ்வளோ சங்கு இருக்குன்னு பாருங்கள். நம்மளை சுற்றி வர எவ்வளோ சங்குகள் இருக்குன்னு பாருங்கள். எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் குட்டி குட்டி கல் சங்கு தாங்க. எதுவும் பாருங்க, சங்குலேயே வளையல் நல்லா இருக்குல்ல, சிறப்பாக இருக்குது பெஸ்டிஸ். வேறு லெவலாக இருக்குது இந்த இடமே. இந்த பாசி ஒன்று வாங்கணுங்க. ஆனால் இந்த இது சரி வாங்க, பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அங்கே போயிட்டு அப்புறமேட்டு வருவோம், சரிங்களா? ஃபுல்லாக சங்கு தாங்க பாருங்க. இந்த கடை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சங்குனாலே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குங்க. டயரு எல்லாம் விற்றுட்டு கொட்டு. இந்த ஒரு சங்கு கடை இருக்குது. நிறையா சங்கு கடைகள் தாங்க இருக்குது அதிகமாக. அருள்மிகு பகவதி அம்மன் கோவில், திருக்கோவில் பகவதி அம்மன் கோவில் அங்கே இது பாருங்க. கூட்டத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கு. யாரோ சங்கு ஊதுறாங்க. பெஸ்டிஸ் இது என்ன கோயில்? பகவதி அம்மன் கோவில். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கன்னியாகுமரியில். அதை பார்க்குறதுக்காக வந்து சரிங்களா, போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றோம். அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுங்க, கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்றோம். சரிங்களா பெஸ்டிஸ்? ஸோ முன்னாடி வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் எதுன்னு கேட்டு வந்துருங்க. ஏன்னா அவங்க வந்தவொடனே இந்த சைடு போங்கன்றாங்க. அங்கே போனால் க்யூவில் இருக்கும், ஆனால் அதுக்கு 20 ரூபா டோக்கனு. அதில் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல ஃப்ரீ தரிசனம் எந்த சைடு இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது இந்த ஃப்ரீ தரிசனமே. கோழி பயங்கரமாக கூவுது. இங்கே பாருங்கள், பூரா லட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க, பிரசாதம். ஆனால் இது காசு கொடுத்து வாங்கணுங்க. அங்கே குங்குமம் கொடுத்தாங்க உள்ள, அவ்வளோதான். அவ்வளோதான் பெஸ்டிஸ். போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயில் மாதிரி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சட்டை போடக்கூடாது. அவ்வளோதான் பெஸ்டிஸ், சிறப்பான தரிசனம். அவ்வளோதான், அப்படியே கிளம்புறோம். அடுத்து எங்கே போகலான்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணு. இப்போ எங்கே போகிறோம்? வீட்டுக்கா? போட்டுக்கு இல்லையா? போட்டுக்கு போட்டு எந்த சைடு இருக்குன்னு தெரியல. ரைட் சைடு. பெஸ்டிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லீவாங்க. ஸோ இன்றைக்கி நியூ இயரில், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லீவாம். பாருங்கள், நிறையா பேர் வந்துட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி லீவுன்றதுனால நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம், இந்த கண்ணாடி பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குன்றதுனால. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவாம். ஏன்னா இன்றைக்கி நியூ இயரில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே லீவுன்றதுனால இன்றைக்கி லீவு போல். கஷ்டமாக போச்சுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் அந்த பிரிட்ஜை பார்க்கணுன்னு. கடைசி பார்த்தா இன்றைக்கி லீவ் வந்துட்டாங்க. அதான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க பாருங்க, அங்கே பாருங்கள். லீவா க்ளோஸ் ஆனிக்குள்ள இன்னைக்கு லீவாண்ணே? லீவா
ஆமா சரி சரி. அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக விட மாட்டீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் தானா? பெஸ்டீஸ் இன்னைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் தானா? நாளைக்கு வந்து போனாரா? எல்லாமே ரொம்ப சங்கடத்தில் போயிட்டு இருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிக்குதுன்றதுனால விடலைன்றாங்க ரீசனு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக விட மாட்டாங்களாங்க. நிறையா பேர் இன்றைக்கி நியூ இயர் எதுவுமா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நிறையா பேர் வந்திருப்பாங்க. சரி செம்ம டென்ஷன் செம்ம காண்டில் வஞ்சிட்டுலாம் போயிட்டுருக்காங்க பாருங்க. எப்படினாலும் போயிடலாமா அப்படின்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விடலைங்க. சரி பெஸ்டீஸ் அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊரை பக்கத்து கிளம்ப வேண்டியதான். வேறு என்ன பண்ணா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு ஆறு சொன்னாங்களே, கன்னியாகுமரியிலேருந்து ஏதோ ஒரு ஆறு சொன்னாங்க, அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திருவரம் ஃபால்ஸா திருப்புரம் ஃபால்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லை பெஸ்டீஸ். அவ்வளோதான், அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள். ஸோ வந்து இளநீ இருக்குல்ல, இளநீலேயே வந்து பார்த்திங்கன்னா குரங்கு பொம்மையும் பிள்ளையாரும் செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. கரெக்டாக இந்த போட்டு இதுக்கு போகிறோம்ல அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கடையில். காலையில் இந்த பாதை வழி தான் நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடைசி பக்கத்துலேயே போய் பார்க்க முடியாமல் போச்சு பெஸ்டிஸா. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோ அந்த இடத்துக்கு இப்படி கூடி நடந்து போய் அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போய் நின்று அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. உண்மைதான் பெஸ்டீஸ். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் இருக்குது பாருங்க, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக மண்ணாக ஒட்டியிருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பெஸ்டீஸ். எங்களை இதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தோம். கடைசி அதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியலையே. ஸோ அதை போய் நியூ இயர் எதுவும் அதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டுலாம் போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி. சரி அடுத்து என்ன பண்ணலான்னு தெரிலங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு தெரில. இவங்க நான் ஊருக்கு போவோன்னு இவங்க ஏதாவது சுற்றி பார்க்க வந்துட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதுவுமே நம்ம கையில் இல்லை பெஸ்டீஸ். பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், சிட்டூஸ் பாருங்கள். இவங்க நான் செல்லமாக வளர்க்குற பெட்டு சிட்டூஸ், சிட்டுக்குருவி பாருங்கள். இப்போ தாங்க பார்க்குறேன் ஓடிட்டு. இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரிலங்க. முன்னெல்லாம் இப்பயும் வரும்னு நினைக்கிறேன், இப்பயும் வரும் எங்கள் வீட்டு சைட்லலாம். ஸோ ஆனால் டவுனுக்குள்ளெல்லாம் பார்க்க முடியாது பெஸ்டீஸ். இங்கே இருக்குது, ஆனால் கன்னியாகுமரியில் இருக்குது. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பெஸ்டீஸ், பார்க்க முடியலையே அப்படின்னு. அந்த பிரிட்ஜ் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேங்க கன்னியாகுமரிக்கு. நாகர்கோவிலுக்கு வந்திருக்கேன், ஆனால் கன்னியாகுமரிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றேன். ஸோ வாங்க போவோம் பெஸ்டீஸ். இந்த சன்ரைஸை பார்க்க தான் நம்ம காலையில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். கடைசி இப்போ தான் வந்திருக்காப்புல, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நம்ம அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே கூப்பிட்டு இங்கனக்குள்ளே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சிலைகளோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை பார்க்குறதுக்கு போவோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்படியே அங்கே தான் பாருங்கள். ஃபுல்லாமே கப்பல் தாங்க. பெஸ்டீஸ் நம்மளை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போட்டாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஏதோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அங்கே திருவள்ளுவர் சிலை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அந்த அருகில். அதான் மெயின் சார்ஜுங்க. ஆனால் என்ன நம்மளால் இப்போ போக முடியல. பாருங்கள் மீன் வலையா, இதுதான் மீன் வலை பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள் நம்மளுக்குன்னு ஒரு போட்டு, இங்கே பாருங்கள் இதான் நம்மளுக்கு போட்டு. அப்படி சொன்னால் அவ்வளோதான், போட்டுக்காரங்க நம்மளை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இல்லை பெஸ்டீஸ். ஆக்சுவலாக இந்த போட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டு போகும் நம்மளை. இதே நல்லா இருக்குது பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள் சிறப்பாக இருக்குது, அப்படியே சுவங்கின்னு ஆடுது, நல்லா இருக்குது. இந்த போட்டு அந்த போட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூட்டு போகுங்க நம்மளை. அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல, திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கே கூட்டு போகக்கூடிய போட்ஸ் இதெல்லாம்.
போட்டோட பேரை பாருங்க, பொதிகை கெனத்தி கடல் புறா. பேரை பாருங்க பாருங்க, கடல் புறா என்ன இதை பாருங்க, பொதிகை. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது, திருவள்ளுவர் ஸ்டாச்சு மாதிரி என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே மேலே விடலைங்க. பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கோம். இதாக இருக்குது பாருங்க. ஆனால் என்ன இன்னைக்கு இங்கே போக முடியல, அதான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக கிளம்புவோன்னு பார்க்கறதுல தான் இந்த சைடு பசங்க கூப்பிட்டு வந்தாங்க. இது இங்கேருந்து பக்கமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதுங்க, திருவள்ளுவர் சிலை எல்லாமே தெரியுது. என்னது ஏக்கா, என்னதுக்கா ஏக்கா, என்னது இதை யாருக்குக்கா வாங்கி கொடுக்குறாங்க? ஏங்கா இந்த குப்பையை வாங்கிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது? ஏங்கா சொல்லுங்க. பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, இந்த சைடு தான் மொத்த கூட்டமும் இருக்காங்க. இங்கே பாருங்க, பயங்கரம் பயங்கரம். இங்கே பாருங்க, அப்பா இங்கிட்டு தான் நிறையா கூட்டங்கள் இருக்குங்க. இங்கிட்டு தாங்க நிறையா பேர் இருக்காங்க. அதான் என்னடா ஆளுங்களே காணாமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. இங்கிட்டு நிறையா கடைகள்லாம் நிறையா இருக்குது. இருக்குல்ல, தான் சிலை பின்னாடி இருக்குல்ல, அதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து சைடுங்க. ஆனால் இங்கே தான் மொத்த கூட்டம் இங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் குளிக்க விட்றாங்க போல். இங்கே பாருங்கள், இங்கேயும் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் மக்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் நிறையா கடைகள் இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. இருக்குல்ல சிலை. இங்கே ஒரு பாறை ஒன்று இருக்குது பாருங்க. இது பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படியே அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பெஸ்டீஸ். இந்த ட்ராவலை அப்படியே முடிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா திருவள்ளுவர் சிலையும் அந்த கண்ணாடி பிரிட்ஜையும் பார்க்க முடியலன்னா. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல பெஸ்டீஸ், கண்டிப்பாக உள்ளிரு நாளைக்கு போய் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். ஸோ இந்த ட்ராவல் இதோட முடிச்சுக்கிறேன் பெஸ்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்ங்க. ஸோ அடுத்து எங்கே போகலாம், என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ங்க பெஸ்டீஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். ஸோ அவ்வளோதான் பெஸ்டீஸ். அப்படியே இந்த vlog முடிச்சுக்கிறேன். பாய் பெஸ்டீஸ். மணி வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக சாத்தூருக்கு வந்துவிட்டோம். சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் சிவகாசி பஸ் ஏறி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ நிற்கிது. அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து ஒரு vlogல சந்திக்கிறேன். பாய் பெஸ்டீஸ். பாய்ங்க.